நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் அண்ட் ஸ்டாண்டப் காமெடியனான கார்த்திக் குமார் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சுசித்ரா அவர்களுடைய பயோகிராஃபி பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ டாக் ஆஃப் த டவுனாகவே மாறி இருக்காங்க நம்ம சுசித்ரா அவர்கள். அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவும் இல்லாமல் திரையுலகினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். த்ரிஷா அவர்களா இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்கள், தனுஷ் அவர்கள், அவங்களுடைய முன்னாள் கணவரான கார்த்தி, இப்படி எல்லார பத்தியும் நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில கார்த்திக் குமார் யாரு, அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவங்களுடைய மேரேஜ், இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரிவுக்கான காரணம் என்ன, இவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். கார்த்திக் குமாரை பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு ஆக்டரா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானாலும் அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. என்னன்னா இவரு சென்னை பையனா பிறந்திருக்காரு. நவம்பர் 21, 1977 பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்ட் மேல ரொம்ப அதீத காதலும் இருந்திருக்கு. இவரு சென்னையில தான் ஸ்கூல் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இவரு காலேஜும் முடிச்சிருக்காரு. 2 வருஷம் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. பிஜி பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல பண்ணியிருக்காரு. இப்படி அங்கங்க படிச்ச இவரு 2 வருஷம் ஒர்க் பண்ணி அது மூலியமா கிடைச்ச சம்பளத்தை வச்சு காசை நல்லாவே சேர்த்து வச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு ஓனா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அதனாலதான் 2 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து காமெடி அப்படின்னா அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காமெடி மூலமா நிறைய விஷயங்களை உலகத்திற்கு சொல்லணும் அப்படின்றது தான் அவருடைய குறிக்கோளாவே இருந்திருக்கு. அந்த வகையில குறிப்பா இவர் எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா ஆணாதிக்கம், பாடி ஷேமிங். இது ரெண்டுத்துலயுமே அவர் ரொம்பவே நல்ல நிறைய காமெடி எல்லாம் பண்ணியிருக்காரு. இதுல குறிப்பா பாடி ஷேமிங் மூலமா இவர் பண்ண காமெடிகள் ஒரு நடிகையை குறிப்பிட்டு பேசினது மட்டும் இல்லாம அது மூலமா இவர் சர்ச்சையும் சிக்கினாரு. அந்த சர்ச்சையில சிக்கும் போதுதான் இவர் ஆமா நம்ம பண்ணது தப்பு, யாரையுமே தவறா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அதுதானே நம்ம சொல்ல வந்தோம், அதையே நம்ம ஏன் தப்பா பேசிட்டோம் அப்படின்ட்டு இவரே அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்புலாம் கூட கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி பண்றது எதுவுமே ஜோக் இல்லைன்ட்டு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாராம். இவர் கிட்டத்தட்ட 13 வருஷமா தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கும் போது ஆக்டிங் மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு, டைரக்டராகவும் இருந்திருக்காரு. 2003 இருந்து 2016 வரைக்குமே அவர் தியேட்டர் ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைமா இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் மணிரத்னம் அவர்களுடைய படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அவருடைய படம் எதுனா அது அலைப்பாயுதே சொல்லுவாங்க. அதுல மேடி அவர்கள் மேல பல பேரும் மேடாவே இருந்திருக்காங்க. அப்படி மேடி அவர்களை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் மணிரத்னம் அவர்களையும் சேரும். அந்த அளவுக்கு மேடி அண்ட் ஷாலினி இவங்க 2 பேருடைய பேர் சூப்பரா இருக்கும். மூவிஸ்ல வந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். இந்த படத்துல மேடிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த ரோல தான் ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவர் சின்ன பையனா இருந்ததுனால அந்த வாய்ப்பு விட்டு போயிருக்குங்க. இந்த விஷயம் அவருக்கே தெரியாதாம். ஆரம்பத்துல கூப்பிடும் போது எந்த ரோலா இருந்தாலும் ஓகே, சின்ன ரோலா இருந்தா கூட ஓகே அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சரி நம்மளும் போய் நடிக்கலாம் அப்படின்னு தான் போயிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கூப்பிட்டதே ஹீரோ ரோலுக்கு தான், அதுக்கப்புறம் தான் வேணான்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. இருந்தாலும் அவர் ஃபைனலா அந்த படத்துல ஒரு சின்ன ரோல நடிச்சிருப்பாரு. அந்த வகையில 2000 தான் இவர் முதல்ல ஃபர்ஸ்ட் மூவில கமிட் ஆகி அதை தொடர்ந்து நிறைய படங்களை வரிசையா பண்ணியிருக்காரு. கண்ட நாள் முதல், பொய் சொல்ல போறோம், வெப்பம், நினைத்தாலே இனிக்கும், இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள்ல இவர் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. குறிப்பா வில்லன் ரோல்லாம் இவருக்கு ரொம்ப நல்லாவே ஆப்டாவே இருக்கும். இதுல குறிப்பா யாரடி நீ மோகினி இந்த படத்துல தனுஷ் அவர்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களுடைய மாமன் கேரக்டர் கூட இவர் பண்ணிருப்பாரு. ஃபைனலா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதே கார்த்திக் ரோல் பண்ண இவரா தான் இருக்கும். ஸோ இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப இவரு நடிப்பை விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம். அப்பப்ப நடிச்சாலும் நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட 1 ஹவரா இருந்தா கூட ஸ்டாண்டப் காமெடியன் பண்ணுவாராம். கிட்டத்தட்ட 4 ஷோ இது வரைக்கும் 1 ஹவர் ஷோ பண்ணியிருக்காராம். 10 இயர்ஸா இந்த பிராக்டிஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாவே இவருக்கு காமெடியெல்லாம் வரும். ஆனா இவரை பார்க்க ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இவரை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே முடியெல்லாம் நிறைச்சு டை அடிக்காமலே சுத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சார் இவ்வளவு அழகா இருக்கீங்க, டைலாம் அடிக்க மாட்டீங்க, நீங்க நிறைய படங்கள் நடிக்கலாம்ல, எதுக்கு காமெடி எல்லாம் பண்றீங்க, இது போலலாம் கேட்கும் போது ஏங்க வயசானா முடி நிறைக்க தானே செய்யும், இது உங்களுடைய பிரச்சனை, நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை
இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2005 தான் இவருக்கு திருமணம் ஆச்சு. அதுவும் சிங்கர் சுசித்ரா கூட தாங்க திருமணம் ஆச்சு. திருமணமாகி ரொம்ப நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா இவங்களுடைய லைஃப் போயிட்டே இருந்த சமயத்துல தான் சுச்சி லீக்ஸ் அப்படின்ட்டு அவங்க சுசித்ரா ஒரு சில லீக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மூலமா சில திரைப்பிரபலங்களுக்கும் கெட்ட பேரும் வந்தது. 2017 இந்த விஷயங்கள் நடந்ததுங்க. இந்த 17 ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு கார்த்தி சுச்சிக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்ட்டு ஒரு சில தகவல்லாம் கூட வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்பட்ட நிறைய கருத்து வேறுபாடு எதனாலனா சுச்சி லீக் மூலமா அவங்களுக்கு நிறைய தவறான விமர்சனங்களும் வந்தது. அதே மாதிரி அவங்க ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. நிறைய விமர்சனங்களை கடக்க முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க. டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ சுசித்ராவை பத்தி இவர் கேட்டா கூட அன்பு எப்பவுமே சுச்சி மேல எனக்கு இருக்கும். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவளை இப்படி பார்க்க. அவ எவ்வளவு கஷ்டங்களை கெரியருக்காக கடந்து வந்தான்னு எனக்கு தான் தெரியும். ஐ ஹாவ் கேர் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 வருஷம் இந்த டிராவல் இருந்திருக்கு 2 பேரும் சேர்ந்து. அது மட்டும் இல்லாம ஷீ இஸ் எ ஃபைட்டர். எப்பவுமே அவளுக்கு விமர்சனங்கள் வரும், வந்துட்டே இருந்தாலும் அவ எதை பத்தியுமே கேர் பண்ணாம அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டே இருப்பா அப்படின்ட்டு ரொம்பவே பாசிட்டிவான வேல தான் சுசித்ரா சொல்லியிருக்காரு. ஆனா சுசித்ரா பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்து ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க. ஒரு சில அலிகேஷனை கார்த்தி மேல வச்சிருந்தாங்க. அந்த அலிகேஷன் எல்லாத்துக்குமே கார்த்தியும் ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. திரும்ப திரும்ப மாறி மாறி 2 பேருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல எது உண்மை எது பொய்னே தெரியலன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சுசித்ரா இவங்களுடைய வாழ்க்கை விட்டு போனாலும் அதுக்கப்புறம் இவர் அடுத்த ஒரு மேரேஜ் லைஃபுக்கு போயிட்டாரு. கொரோனா டைம்ல தான் இவர் ஒருத்தவங்களை மீட் பண்ணியிருக்காரு. அதாவது கொரோனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவர் ஒரு வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல இவர் ஒரு டைரக்டரா இருந்ததுனால அது மூலமா இவங்களுக்கு அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு லவ்வராகவே கிடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். 2 பேரும் லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லவே இல்லையாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அமிர்தாக்கும் இவருக்கும் 16 வயசு வித்தியாசம் இருந்திருக்கு. சடனா இவருக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னதும் பொண்ணு யாரு, பொண்ணு எந்த படத்துல நடிச்சாங்க, இப்படியா அப்படியா இதை பத்திலாம் டிஸ்கஷன் போயிட்டே இருந்த சமயத்துல தான் இந்த வயசு வித்தியாசத்தை பத்தி இவர் என்ன விளக்கம் கொடுத்திருப்பாருன்னா, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை பார்க்கும் போது வேணா எங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா மூல அளவுல எங்களுக்கு அது தெரியல. இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அது உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. இது வரைக்கும் இவங்க ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா யூகேல இருந்து USA வரைக்கும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு பேசியிருக்காங்க. நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரும் புகழும் கிடைச்சிட்டு இருக்க இந்த நிலையில சுசித்ரா இப்போ இவர் மேல தவறான அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க. கண்டிப்பா இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்போ இவரு என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்களுடைய 2வது மனைவியான அமிர்தாவும் ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருக்காங்க சுசித்ராக்கு. சோ இந்த பிரச்சனைக்கும் எந்த அளவுக்கு முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னு தெரியல. அன்னபூர்ணி திரும்பவும் நயன்தாரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. சோ இவருடைய கெரியர் வைஸும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது, பர்சனல் லைஃபும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. நிறைய யூனிக்கான கருத்துக்களை அவரோட இன்ஸ்டா பேஜ் மூலமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ட்டு இவர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வராரு. எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்திட்டு வர கார்த்தி நடிச்ச எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.